என்னடா குட்டு, இன்னைக்கும் அதே சட்னியா? எங்க அம்மா ஏன் இப்படி பண்றாங்க? தக்காளி சட்னி வச்சா கெட்டு போகாதுல்ல, இதெல்லாம் ஒரு சட்னியா? 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 டேய், தேங்காய் சட்னி என்ன உனக்கு கேவலமா போச்சா? நான் கெட்டு போறதுக்கு உங்க அம்மா தான்டா காரணம். எப்படி? ஆமாண்டா, சாதாரணமாவே ஒரு உணவுப் பொருள் கெட்டு போறதுக்கு அதுல வளர்ற சில பாக்டீரியாஸ் தான் காரணம். தேங்காய் சட்னியான எண்ணெய் நிறைய தண்ணி ஊற்றி செய்வாங்க. ஆனா நீ சொல்ற அந்த தக்காளி சட்னியில அவ்வளவா தண்ணி ஊற்ற மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம இந்த தக்காளி பயிலுக்கு லைட்டா அமிலத்தன்மை இருக்கும். அதுவே எனக்கு அது அவ்வளவா இருக்காது. எண்ணெயெல்லாம் அடுப்பக்கமே கொண்டு போக மாட்டாங்க. தாளிச்ச எண்ணெய் மட்டும் ஊற்றி விடுவாங்க. ஆனா அந்த தக்காளி பயில நல்லா அடுப்புல போட்டு சூடு பண்ணி சூப்பரா இறக்கி வைப்பாங்க. இப்படி உணவுப் பொருட்களை கெட்டு போக வைக்கிற பாக்டீரியாஸ் அழிஞ்சு போற சூழல்ல அவனையும், அதுவே அது வளர்றதுக்கு தேவையான சூழல்ல இணையும் பண்றதால தான் நான் சீக்கிரம் கெட்டு போயிடுறேன், அவன் சீக்கிரம் கெட்டு போறது இல்ல. அங்க பாரு எப்படி சிரிக்கிறான்னு. ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆராவில் ஹெல்த் மிக்ஸ்.